செஞ்சி சட்டமன்ற தொகுதி அமைச்சரின் தொகுதியாக இருக்கின்றது. திமுக சார்பில் செஞ்சி மஸ்தான் மீண்டும் போட்டியிடுகிறார். அதிமுக கூட்டணியில பாமகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. முன்னாள் எம்எல்ஏ கணேஷ்குமார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் வேட்பாளராக கிருஷ்ணன், தாவேகா வேட்பாளராக சந்திரசேகரன். செஞ்சி தொகுதியில மீண்டும் மஸ்தானுக்கு வாய்ப்பு இருக்கின்றதா? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் ஆம் என்கிறது. திமுகவுக்கு இங்க 37 முதல் 43% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாமக வேட்பாளருக்கு 34 முதல் 40% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தாவேகாவுக்கு 13 முதல் 19. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 57% பேர் திமுகவுக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாம் இடத்துல பாமகவுக்கு 23% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. மூன்றாம் இடத்துல தாவேகாவுக்கு 17% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. திமுக எப்படி பார்த்தாலும் திமுக தான். தந்தி டிவியின் கருத்து கணிப்பும் மாலை மலர் மக்களின் கருத்தும் திமுக என்கிறது. அகைன் செஞ்சி மஸ்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. மறுபடியும் செஞ்சி மஸ்தானுக்கே செல்கிறதா? அதாவது தாவேகா வாக்கை பிரித்தும் செஞ்சி மஸ்தானுக்கு செல்லுது அப்படின்ற போது அவருடைய வெயிட் காமிக்குது. இல்ல ஒருவேளை இங்க வந்து அதிமுக கூட்டணியில பாமகவுக்கு கொடுக்காம அதிமுகவே நேரடியா களமிறங்கிறதா? என்ன பிரச்சனைனா அதிமுக உள்ள செட்டிங் இருக்காங்க. செஞ்சி மஸ்தானுக்கு அங்க இருக்க லோக்கல் அதிமுகவுக்கும் செட்டிங் இருக்கு. இந்த இடத்துல பாமக கணேஷ்குமார் போட்டதுனால அவர் அங்க ஃபைட் பண்றாரு. ஏன்னா சென்ற தேர்தல் 2 தேர்தல நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த இது அதிமுக செஞ்சி மஸ்தான் வரும்போது அது 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 வந்து என்னன்னா ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆயிடுது. இப்போ இங்க கணேஷ்குமாரை போட்டதுனால கணேஷ்குமார் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி ஒரு ஆல்ரெடி எக்ஸ்எம்எல்ஏவா இருந்தவர். அவருக்கு வந்து ஃபைட் பண்ணணும்னு ஆசை. அன்புமணியோட லாயலிஸ்டா இருக்காங்க. அவர் இறங்கி அடிக்கிறார். அவர் ஃபைட் பண்றதுனால தான் இந்த நம்பர் வருதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அது வந்து இவங்களுக்கு 20 அவங்களுக்கு ஒரு 20 நாம் தமிழ் 8 பிரிஞ்சிடும் அந்த ஓட்டு. அது பிரியாம கணேஷ்குமார் வந்து கிட்ட கொண்டு போறாரு. பட் அது பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன்.